அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் அந்தந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்தில் இருந்து 8ஆம் இடத்தில் அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார்கள் என்ற விவரத்தை தனித்தனியாக ஜாதக கட்டம் போட்டு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. மேஷம், கடகம், கன்னி, தனுசு, மகரம் மற்றும் மீனம் ஆகிய 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்ற விவரத்தை மாதிரி கட்டம் போட்டு விளக்கி இருப்பதை கேளுங்கள். அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2 மாதிரி ஜாதக கட்டம். இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டம். 2 வெவ்வேறு ஜாதக கட்டங்களாகும். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே மேஷம் லக்னம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5. இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் பகை வீடேறி இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சிம்மத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே பகை வீடேறி இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். உள் ஜாதக கட்டத்திலே கடக லக்னம், அந்த கடகம் லக்னம் 1, 2 சிம்மம், 3 கன்னி, 4 துலாம், 5 விருச்சிகம். அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாக விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய கும்பத்திலே செவ்வாய் பகவான் பகை வீடு ஏறி இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே கும்பத்திலே பகை வீடு ஏறி இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் அவதூறுகளுக்கு ஆளாவார்கள் என்பதாகும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2 மாதிரி ஜாதக கட்டங்களாகும். இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டம். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே தனுசு லக்னம், லக்னம் 1, மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேஷம் 5. இந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். இந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இங்கே 8ஆம் இடத்திலே கடகத்திலே இருந்தால் அவர் நீசகதி அடைகின்றார். தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே கடகத்திலே நீசகதி அடைந்தால் அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல இந்த கட்டம் உள் கட்டம், இது ஒரு மாதிரி ஜாதக கட்டமாகும். இதிலே மகரம் லக்னம், லக்னம் மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேஷம் 4, ரிஷபம் 5. இந்த மகரம் லக்னத்திற்கு இந்த 5ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இல்லை, 7ஆம் இடத்தில் இல்லாமல் 8ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால் பகை வீட்டிலே இருந்தால்
அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தாலும், கடகத்திலே செவ்வாய் பகவான் இருந்தாலும், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 8ஆம் இடத்திலே சிம்மத்திலே சுக்கிரன் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் அவதூறுகளுக்கு ஆளாவார்கள் என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம். அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2 வெவ்வேறு ஜாதக கட்டங்களாகும். இது வெளி ஜாதக கட்டம், இது உள் ஜாதக கட்டம். இரண்டும் வெவ்வேறு மாதிரி ஜாதக கட்டங்களாகும். இந்த வெளி ஜாதக மாதிரி கட்டத்திலே காட்டியிருப்பது லக்னம் மீனம். மீனம் லக்னம் 1, மேஷம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4, கடகம் 5. இந்த 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 6 இல்லை 7 இல்லாமல் 8ஆம் இடத்திலே, மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே துலாத்திலே இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 8ஆம் இடமாகிய துலாத்திலே பகை வீடில் இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 8ஆம் இடமாகிய துலாத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல உள்கட்டம், அது ஒரு மாதிரி ஜாதக கட்டமாகும். இந்த உள்கட்டத்திலே கன்னி லக்னம், லக்னம் 1, துலாம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5. இந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் 6 இல்லை 7 இல்லை 8ஆம் இடத்திலே மேஷத்தில் இருந்தால் அங்கே சனி பகவான் நீசகதி அடைகின்றார், பலமிழந்து போகின்றார், பலமில்லாமல் போகின்றார். ஆகவே கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாக சனி பகவான் 8ஆம் இடமாகிய மேஷத்திலே நீசகதியில் இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் நீசகதியில் இருந்தால் அந்த ஜாதகத்திலே அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். மீனம் லக்னத்திற்கு 5க்குடைய சந்திரன் 8ஆம் இடத்திலே துலாத்தில் இருந்தாலும், கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் 8ஆம் இடத்திலே மேசத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் அவதூறுகளுக்கு ஆளாவார்கள் என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வாறாக மேஷம் லக்னம், கடகம் லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மகரம் லக்னம் மற்றும் மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5க்குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் அவதூறுகளுக்கு ஆளாவார்கள் என்பதை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.